மலேசியாவின் தலைவர்கள் பிளவுபட்டிருந்தால் உலகளாவிய மரியாதையை பெறுவதற்கு மலேசியா போராடும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஏனெனில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் கல்வி சீர்திருத்தத்திற்கு தேசிய ஒற்றுமை மற்றும் அரசியல் நிலைத்தன்மை மிக முக்கியமானவை என்று அவர் சுட்டிக்காட்டினார். மலேசிய வேளாண் கண்காட்சி பூங்காவில் நேற்று ஆசியான் மலேசியா தலைமை பாராட்டு விழாவில் பேசிய அவர், மலேசியாவின் தலைமை உள் மோதல் மற்றும் ஒற்றுமையின்மையில் சிக்கி தவித்தால் நாடுகள் அதனுடன் ஈடுபடவோ அல்லது மரியாதை காட்டவோ முடியாது என்று தெரிவித்தார். இன்னும் முக்கியமான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். முதலில் நாடு அமைதியாகவும் நிலையானதாகவும் இருக்க வேண்டும். நாம் தொடர்ந்து முரண்பட்டு பிளவுபட்டால் மக்கள் நம்முடன் ஈடுபடவோ நம்மை மதிக்கவோ மாட்டார்கள் என்று அவர் கூறினார். நாட்டின் தலைமை நல்லாட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்று பிரதமர் கூறினார். பொதுச் சேவையில் சிறந்து விளங்குதல் மற்றும் நேர்மையின் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். தலைவர்கள் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும், பொருளாதாரத்தை நாம் எவ்வாறு நிர்வகிக்கிறோம் என்பதையும், செயற்கை நுண்ணறிவு, தரவு மையங்கள் மற்றும் முதலீடுகள் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறோம் என்பதையும் உலகம் பார்க்க வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறினார். இன்று நாடாளுமன்றத்தில் முக்கிய பொருளாதார பிரச்சனைகளை தாம் முன்வைக்க இருப்பதாகவும், அதைத் தொடர்ந்து கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட தேசிய கல்வி திட்டத்தை தொடங்குவதாகவும் அன்வார் தெரிவித்தார். அம்னோ இளைஞர் பிரிவு முன்னாள் தலைவர் கைரி ஜமாலுடீன் கடந்த வாரம் அம்னோ இளைஞர் பிரிவின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போதிலும் கட்சிக்கு மீண்டும் திரும்புவது குறித்த பேச்சுகளை அடுத்து தாம் உறுப்பினராக இல்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் தனது இதயம் இன்னும் அம்னோவுடன் உள்ளது என்று தனது போட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பதிவிட்டுள்ளார். ஆனால் இரு தரப்பிலும் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று அவர் கட்சித் தலைவர் அமாட் ஜாகித் ஹமீடியை குறிப்பிட்டு பேசினார். சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சரும் 3 முறை ரம்பாவ் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருந்த கைரி கடந்த பொதுத் தேர்தலின் போது கட்சி ஒழுக்கத்தை மீறியதற்காக ஜனவரி 2023 அம்னோவில் இருந்து நீக்கப்பட்டார். அவர் 15வது பொதுத் தேர்தலுக்கு முன்னதாக ஜாகிட்டை வெளிப்படையாக விமர்சித்தார். ஜாகிட்டை அம்னோ தலைவர் பதவியிலிருந்து விலகுமாறு கைரி வலியுறுத்தினார். இதற்கிடையில் கடந்த அக்டோபர் மாதத்தில் கைரி ஏற்கனவே ஜாகிட்டின் ஆசீர்வாதத்தை பெற்றதாக கூறப்பட்டது. தற்போது அம்னோ இளைஞர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு பலர் அவர் மீண்டும் கட்சியில் இணைகிறாரா என்று கேட்டதாகவும், அவரது தாயார் உட்பட கேட்டதாகவும் அவர் கூறினார். தனக்கு கிடைத்த எதிர்வினையை அவர் எதிர்பார்க்கவில்லை என்றும் தெரிவித்தார். இது தமக்கு மிகவும் அதிகமாக இருந்தது என்றும், அம்னோ இளைஞர்கள் தம்மை பார்க்கும் போது உற்சாகமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். தாமும் அம்னோவும் ஒரு நல்ல இடத்தில் இருந்தாலும் நியாயமான மற்றும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வழங்குவதை தாம் தொடர்வேன் என்றும் அவர் கூறினார். விஜிபி உலக தமிழ் சங்கத்தின் தலைவர் கலைமாமணி டாக்டர் விஜி சந்தோஷம் 6 திருவள்ளுவர் சிலைகளை மலேசியாவில் உள்ள தமிழ் பள்ளிகளில் நிறுவுவதற்கு கொடையாக வழங்கியுள்ளார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள 6 தமிழ் பள்ளிகளில் திருவள்ளுவர் சிலைகளை நிறுவுவதற்கு உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர் பாக்கு சண்முகம் வேண்டுகோளை ஏற்று டாக்டர் விஜி சந்தோஷம் 6 திருவள்ளுவர் சிலைகளை சென்னை ஈஞ்சம்பாக்கம் விஜிபி தங்க கடற்கரை சந்தோஷம் அரங்கில் நடைபெற்ற விழாவில் வழங்கினார். விஜிபி உலக தமிழ் சங்கத்தின் சார்பில் இதுவரை உலகம் முழுவதும் 191 சிலைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த 6 சிலைகளுடன் 197 சிலைகளாக அதிகரித்துள்ளது. இந்நிகழ்வில் மல்லை தமிழ் சங்கத்தின் தலைவரும் திராவிட வெற்றி கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான மல்லை சி.ஏ. சத்யா, மலேசிய நாட்டின் அவ்வை க முருகன், பிரான்ஸ் நாட்டின் விசு செல்வராஜ், டேனியல் துர்காசினி MC மற்றும் மலேசிய நாட்டின் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். நேற்று அலோர் காஜா பத்தாங் கலாடியில் பல்கலைக்கழக வளாகத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த 19 வயது மாணவர் ஒருவர் தனது மோட்டார் சைக்கிள் மீது காட்டுப்பன்றி மோதியதில் காயமடைந்தார். இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவரின் வாயில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதில் பல பற்கள் உடைந்து ஈறுகள் கிழிந்தன. பாதிக்கப்பட்டவர் தற்போது மலாக்கா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், இச்சம்பவத்தால் அவர் தொடர்ந்து அதிர்ச்சியடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் அல்லது பிற சாலை பயணிகளுக்கு ஆபத்தை விளைவிக்காமல் தடுக்க அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. பினாங்கு பாயான் லெப்பாஸ் ஜலான் கன்யாலாங் ஒன்றில் ஒரு பக்கவாட்டு பாதையில் திடீர் குழி ஏற்பட்டதன் காரணமாக நேற்று முதல் 6 நாட்களுக்கு அந்த சாலை மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை பயனாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மூடப்படுவதாக பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. காலை 9:30 மணிக்கு இந்த குழி கண்டறியப்பட்டதாகவும், மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் மாநில உள்கட்டமைப்பு, போக்குவரத்து மற்றும் டிஜிட்டல் குழு தலைவர் ஜைரில் கீர் ஜொஹாரி தெரிவித்தார்.
இந்த குழி 2 மீட்டர் நீளம் மற்றும் அகலமும் 1.7 மீட்டர் ஆழமும் கொண்டது என்று அவர் கூறினார். பிரதான சாலை பாதிக்கப்படவில்லை என்றும் பக்கவாட்டு பாதை மட்டுமே மூடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு திசைகளில் இருந்தும் சாலையை தடுக்க பிளாஸ்டிக் தடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சரியான காரணத்தை கண்டறிய பள்ளத்தை தோண்டும் பணி நடைபெற்று வருவதாக ஜைரில் கூறினார். சித்தியவங்சா பந்தாய் விரைவுச் சாலையில் கான்கிரீட் தடுப்பு சுவர் மீது ட்ரெய்லர் மோதியதில் 2 ஆடவர்கள் பலியாகினர். ஓட்டுநர் மற்றும் இணை ஓட்டுநரான இருவரும் உள்ளூர் ஆடவர்கள் என்றும் சம்பவ இடத்திலேயே அவர்கள் இறந்து விட்டதாகவும் சுகாதார அமைச்சின் துணை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜலான் சான் சோவ்லின் அருகே உள்ள செராமிக் ப்ரோ தொழிற்சாலை அருகே இரவு 8:55 மணிக்கு இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. அவசர அழைப்பை தொடர்ந்து கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கை மையம் புடு நிலையத்திலிருந்து 9 பணியாளர்களை சம்பவ இடத்திற்கு அனுப்பியது. ட்ரெய்லர் ஒரு கான்கிரீட் பிரிப்பானில் மோதியதாகவும் இதன் விளைவாக இருவரும் உயர்த்தப்பட்ட நெடுஞ்சாலையில் இருந்து கீழே தரையில் வீசப்பட்டதாகவும் செயல்பாட்டு தளபதி நூர் சஹேலா முகமது ஜைனால் தெரிவித்தார். இதனை அடுத்து உடல்களை மீட்டு மேலதிக நடவடிக்கைக்காக காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளதாக அவர் நேற்று இரவு ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.